சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அவசரமாக அனுப்பி வைக்கும் அழிவின் ஆயுதங்கள், சர்வதேச நீதிமன்றம் உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும், ஆஸ்திரேலிய மூத்த அமைச்சர், புதிய தேர்தல் வேண்டும், இஸ்ரேல் மக்கள் வீதிகளில் போராட்டம், காசா மீதான போர் உண்மையான இனப்படுகொலை, ஸ்பெயின் பாதுகாப்பு அமைச்சர், ரஷ்யாவிடமிருந்து கார்கிவ் பகுதிகள் மீட்பு, உக்ரைன். இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேலுக்கு அவசர ஆயுதங்களை வழங்குவதற்கான அறிவிப்பு ஒன்றினை கடந்த வாரம் வெளியிட்டிருந்தது அமெரிக்கா. அவை $1 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களாகும். அதுவும் காசாவின் ரஃபா மீது இஸ்ரேல் படை நடவடிக்கையை அறிவித்ததை தொடர்ந்து இஸ்ரேலுக்கான ஆயுத உதவியை நிறுத்தி வைப்பதாக ஜோ பைடன் அறிவித்தல் விடுத்து வெறும் 2 நாட்களில் இந்த புதிய ஆயுத உதவி பற்றிய அறிவிப்பு வெளியாகியிருந்தது. ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் இஸ்ரேலுக்கு $26 பில்லியன் பெறுமதியான உதவிகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலதிகமாக இந்த $1 பில்லியன் ஆயுத விநியோகம் தற்போது அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. $700 மில்லியன் பெறுமதியான யுத்த டாங்கிகளுக்கான குண்டுகள், $60 மில்லியன் பெறுமதியான எறிகணைகள் உட்பட பல ஆயுதங்களை அமெரிக்கா அவசரமாக இஸ்ரேலுக்கு அனுப்ப உள்ளதாக அறிவித்துள்ளது. எதற்காக இத்தனை ஆயுதங்களை அவசரமாக இஸ்ரேலுக்கு அனுப்புகிறது அமெரிக்கா? அமெரிக்காவின் இந்த $1 பில்லியன் ஆயுத உதவி பற்றிய அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக எதற்காக இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகத்தை நிறுத்துவதாக அறிவித்திருந்தது அமெரிக்கா. மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கிற அமெரிக்கா எதற்காக பாரிய நிதி ஒதுக்கீடுகளை இஸ்ரேலுக்கு செய்து வருகிறது? இவ்வாறான கேள்விகள் உலகளாவிய ரீதியில் எழ ஆரம்பித்துள்ளது. அதற்காக முதலாவதாக ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மத்திய கிழக்கினை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் யுத்தத்தினைத்தான் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது. அமெரிக்கா தனது நலனுக்காகத்தான் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதேபோல் இஸ்ரேல் தனது நலன் சார்ந்த நோக்கங்களை கொண்டு அமெரிக்கா வழங்கி வரும் ஆயுதங்களை பயன்படுத்தி வருகிறது. என்றாலும் இங்கு இஸ்ரேலின் நலன்கள் என்பது அமெரிக்காவின் நலன்களை அடிப்படையாக கொண்டே அமைந்து காணப்படுகிறது. அடுத்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தடையில்லாமல் ஆயுதங்களை வழங்குவதன் மூலம் இஸ்ரேலை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்கு அமெரிக்கா முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கும் வரைக்கும் தான் இஸ்ரேலினை தனது நலன் சார்ந்த பிடிக்குள் வைத்திருக்க முடியும். அமெரிக்காவின் ஆயுதங்கள் தடைப்பட்டால் இஸ்ரேல் போர் வீரர்கள் தனது நகங்களை கொண்டு என்றாலும் போர் புரிவார்கள் என பெஞ்சமின் நெதன்யாகு முன்னர் அறிவித்தது போல அமெரிக்காவின் ஆயுதங்கள் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டால் இஸ்ரேல் தன் பாட்டிற்கும் தனது பாணியில் வளைகுடா யுத்தத்தினை நிச்சயமாக வேறு திசைக்கு கொண்டு சென்றுவிடும். இது அமெரிக்காவின் நீண்டகால காய் நகர்த்தலுக்கு பெரும் பாதிப்பாக அமைந்துவிடும். இதன்படி இரு நாடுகளுக்கும் ஆயுத ரீதியிலான தொடர்பு என்பது மிக முக்கியமாக காணப்படக்கூடிய ஒன்று. அமெரிக்காவை பொறுத்தவரையில் பூகோள அரசியல் விடயங்களில் அது ஒரு விடயங்களில் தெளிவாக இருக்கும். அதாவது அமெரிக்காவிற்கு அதிகம் பயன் தரக்கூடிய நாடுகளை மாத்திரமே அமெரிக்கா நட்பாக்கிக் கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் எவ்வித பயனும் இல்லாத நாடுகளை அமெரிக்கா கண்டுகொள்வதில்லை. இதன்படி இஸ்ரேல் அமெரிக்காவின் நலன்களுக்காக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இதற்கிடையில் தனது நலன்களை பூர்த்தி செய்து கொள்ளலாமே தவிர அமெரிக்காவின் நலனே முதன்மையானது. இஸ்ரேல் மாத்திரமல்ல, அது பிரித்தானியாவாக இருந்தாலும் சரி, பிரான்சாக இருந்தாலும் சரி, சவுதி, ஜோர்டான் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டி வரும் அத்தனை நாடுகளுக்கும் இதே நிலைதான். ஆரம்பத்தில் இஸ்ரேலினை அமெரிக்கா கண்டுகொள்ளவில்லை. சோவியத் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் தனி போர் உச்சம் தொட்டிருந்த நிலையில் தான் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா நிர்பந்திக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1963 ஆண்டு இஸ்ரேலுக்கு MiM-23 விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை விற்பனை செய்ய அமெரிக்கா முதலாக முன்வந்தது. பின்னர் 1967 ஆண்டு அரபு உலகிற்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்திலே இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நேரடியாக ஆயுத உதவிகளை செய்வதற்கு தொடங்கியது. இவற்றினை தொடர்ந்து இரு நாடுகளும் கூட்டு பயிற்சிகள் மற்றும் ஆயுத ஒப்பந்தங்களை மேற்கொண்டு இன்று வரை நல்ல உறவினை பேணி வருகிறது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தனது நட்பு நாடு என்ற அந்தஸ்தினை வழங்கியிருந்தது. அதன்படி இஸ்ரேல் மீது எந்த நாடும் போர் தொடுத்தால் அது அமெரிக்கா மீதான தாக்குதலாக கருதப்படக்கூடிய அந்தஸ்து. இந்த பின்னணியில் தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான ஆயுத உதவிகள் தொடர்பிலான உறவினை நோக்கிக் கொள்ள முடிகின்றது. ஆக இரு நாடுகளுக்கும் ஒவ்வொருவரின் உதவி என்பது முக்கியமானது என்பது குறிப்பிடத்தக்கது.
குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தெற்கு காசா பகுதி மீதான ராணுவ தாக்குதலை நிறுத்த சர்வதேச நீதிமன்றம் உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று ஆஸ்திரேலிய மூத்த அமைச்சர் ஒருவர் இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளார். ரஃபாவில் தனது ராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்தவும், முற்றுகையிடப்பட்ட இடத்திற்குள் உதவியை அனுமதிக்க எகிப்துக்கும் காசாவிற்கும் இடையிலான உதவி வழிகளை திறக்கவும் டெல் அவிவுக்கு உயர் ஐநா நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டது. இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டி தென்னாப்பிரிக்கா வழக்கில் முக்கிய அவசர தீர்ப்பை நீதிபதிகள் வழங்கினர். காலநிலை மாற்றம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கிறிஸ் போவன் ரஃபா குறித்த ஆஸ்திரேலியாவின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது என்று கூறினார். நிலைமையை மனிதாபிமான பேரழிவு என்று விவரித்த அவர், இது மோசமடையக்கூடும் என்று உள்ளூர் ஒளிபரப்பாளர் SBS நியூஸிடம் தெரிவித்தார். சமீபத்திய உத்தரவு குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை ஒரு மாதத்திற்குள் சமர்ப்பிக்குமாறு டெல் அவிவுக்கு ICJ உத்தரவிட்டது. ரஃபாவை தாக்க கூடாது என்று நாங்கள் மிகவும் சீராக இருந்தோம் என்று பிரவுன் சிட்னியில் கூறினார். ICJ உடனான பிணைப்பு தீர்ப்புகள் இஸ்ரேல் உட்பட அனைத்து தரப்பினராலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறோம். சர்வதேச சட்டம் இணங்க வேண்டும் என்று ஆஸ்திரேலியா நம்புகிறது. பிணைப்பு தீர்ப்புகள் இணங்க வேண்டும் என்று ஆஸ்திரேலியா நம்புகிறது. ரஃபாவை இஸ்ரேல் படையெடுக்க கூடாது என்று நாங்கள் நம்புகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். மறுபுறம் நெதன்யாகு தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் தற்போது வீதிகளில் திரண்டுள்ளனர் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவில் போராளி அமைப்புகளுடனான பரிமாற்ற ஒப்பந்தத்தை நிராகரிப்பதற்காக அவர்கள் கண்டனம் தெரிவிக்கின்றனர். அத்துடன் உடனடி தேர்தலை நடத்துமாறு கோருகின்றனர். இதேவேளை காசா மீதான போர் உண்மையான இனப்படுகொலை என்று ஸ்பெயின் பாதுகாப்பு மந்திரி மார்கரிட்டா ரோபில்ஸ் குறிப்பிட்டுள்ளார். காசா மீது உண்மையான இனப்படுகொலையை இஸ்ரேல் நடத்துகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பலஸ்தீனத்தை இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகரித்த ஸ்பெயினின் முடிவு யாருக்கும் எதிரானது அல்ல. இது இஸ்ரேலிய அரசுக்கு எதிரானது அல்ல. இது இஸ்ரேலியர்களுக்கு எதிரானது அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். இறுதியாக ரஷ்ய ராணுவத்தால் இந்த மாத தொடக்கத்தில் கைப்பற்றப்பட்ட தங்கள் நாட்டின் கார்கிவ் பிராந்திய பகுதிகளை மீட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கார்கிவ் பிராந்தியத்தின் சில எல்லை பகுதிகள் நமது படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது. இதற்கு முன்னர் அந்த பகுதிகளுக்குள் ஆக்கிரமிப்பு படையினர் நுழைந்திருந்தனர் என்றார் அவர். இருந்தாலும் கார்கிவ் நிலவரம் குறித்து ரஷ்ய தரப்பினர் கூறும் தகவல் இதற்கு முரணாக உள்ளது. இதுகுறித்து ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர் விக்டர் வோடோலாட்ஸ்கி கூறுகையில், தங்கள் எல்லைக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாவ்சான்ஸ்க் நகரில் பாதியை ரஷ்ய படையினர் கைப்பற்றியுள்ளதாக கூறியுள்ளார். அந்த நகரை முழுமையாக கைப்பற்றிய பிறகு அருகிலுள்ள டொனட்ஸ்க் பிராந்தியத்தில் ஸ்லோவியான்ஸ்க், கிரமடார்ஸ்க், போக்ரோவ்ஸ்க் ஆகிய நகரங்களை கைப்பற்றுவதற்காக ரஷ்ய ராணுவம் முன்னேறி செல்லும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 10ஆம் தேதி முதலே வாவ்சான்ஸ்க் நகரை மையமாக வைத்துத்தான் ரஷ்ய உக்ரைன் படையினர் தீவிர சண்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். உக்ரைனின் கிழக்கு மற்றும் தெற்கு பிராந்தியங்களான டொனட்ஸ்க், லுஹான்ஸ்க், ஹெர்சான், சபோரிஷியா ஆகியவற்றின் கணிசமான பகுதிகளை கைப்பற்றியுள்ளது. இந்த சூழலில் வடகிழக்கு பிராந்தியமான கார்கிவிலும் ரஷ்ய படையினர் கடந்த 10ஆம் தேதி முதல் தீவிர தாக்குதல் நடத்தி முன்னேறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.